பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த சமீப காலமா சீமானுக்கும் பெரியாருக்கும் பெரியாருடைய ஆதரவு இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் சொல்றேன். பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவர் சீமான் கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும். அதனால பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியல்ல இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. பாஜகவின் தூண்டுதலின் பெயர்ல தான் சீமான் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜகவை சேர்ந்த தமிழிசையா இருக்கட்டும், இல்ல ஹெச் ராஜா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் சொல்கிற கருத்தை தற்பொழுது சீமான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களும் பெரியாருக்கு எதிராக தங்களோட கருத்துக்களை பதிஞ்சிருக்காங்க. பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி. இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம். அதனால அவங்க எதிர்க்கிறது இயற்கை. இன்றைக்கு சீமான் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாருன்னு சொன்னா, சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பு இல்லையா? அவருக்கு சுய புத்தி இல்லையா? கடந்த ஆண்டுகள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக, திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதுல பிஜேபி பின்னணியில இருக்குங்கிறது நான் நம்பல. ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான்.